ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இட்லி எப்படி சமைக்கிறது அப்படின்ற குக்கிங் மெத்தடை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இந்த மெத்தட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் நான் புதுசாக கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு சமைக்க தெரியல. அதுக்காக என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி ஒரு 2 செம்பு அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு செம்பு ஊற்றிட்டேன், இன்னொரு செம்பும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் இட்லி ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது தண்ணி அப்படி பாயில் ஆகி கொதிக்கும். அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதுக்காக அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா பாயில் பண்ண விட்டுறணும். உடனே மாவை ஊற்றி வைக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி சூடாகி பாயிலிங் ஸ்டேட் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம விட்டுறணும். இப்போ பிளேட்டில் இட்லி பிளேட் இருக்குது இல்லையா, அதில் நான் கிளாத் போட்டு தான் இட்லி எப்பயுமே எடுப்போம். அதனால் கிளாத் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அதில் லைட்டாக அப்படி அந்த ஹோலுக்கு இப்படி கை வச்சு உள்ளே இது பண்ணோன்னா கிளாத் உள்ளே போயிடும். இதில் நம்ம இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இட்லி மாவை ஆட் பண்ணிடலாம். இட்லி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ரெசிப்பியும் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எல்லா குழியிலையும் நல்லா ஈவனாக மாவு ஆட் பண்ணிடலாம். மாவு நல்லா புளிக்க விட்டுறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வாட்டர் லைட்டாக பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு வாட்டர். அதனால் நான் இப்போயே வச்சிடுறேன். வச்சாச்சு. அடுத்து இன்னொரு பிளேட் இருக்குது. 2 பிளேட்டு எங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு இட்லி தேவைப்படும், அதனால் இன்னொரு பிளேட்லேயும் மாவை ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு கரண்டியாக எடுத்து ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வச்சிடுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்போ இட்லி குயிக்காகவும் ஆகிடும். அது ஓட்ட வழியாக ஒழுகிறது, அது மாதிரி பாதி மாவு தண்ணியில் ஒழுகிறது, அது மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் இட்லி குக் பண்ணுறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாருமே குக் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்மளும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆனால் அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தண்ணி கரெக்டான லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பியும் ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்றப்ப நிறைய இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ தண்ணி திருப்பி ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணிக்கணும். ஊற்றி வச்சதுக்கப்புறம் மறக்காமல் மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் இட்லி நல்லா குக் ஆகட்டும். நல்ல இட்லி வெந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட்லி ஸ்மெல் வந்துடும். நம்ம கதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இட்லி குக் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்படி தண்ணியில் கையை தொட்டுட்டு இது மாதிரி அமுத்தி பார்க்குறப்போ மாவு வெளியே வந்துச்சு அப்படின்னா இட்லி இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம கொஞ்சம் நேரம் இட்லியை வேக விடணும். அதுக்கப்புறமா திரும்ப இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறப்போ அந்த மாவு வெளியே வராது. அதுக்கடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து அந்த இட்லியை இது மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லேசாக தண்ணி தெளிச்சிருங்க. ஒருவேளை இட்லியில் தட்டில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம தண்ணி தெளித்து எடுக்கிறப்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமும் லைட்டாக ட்ரையாக துணி கிளாத் அப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரி லேசாக தண்ணி தெளிக்கணும், ஊற்றிடக்கூடாது. தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறப்ப இட்லி ஈஸியாக வந்துடும். ஆக்சுவலாக இது சூடாக இருக்கனால புகை வருது லைட் வெளிச்சத்துக்கு, அதுக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியலை. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஈஸியாக இந்த மாதிரி இட்லி வந்துடும். இந்த மாதிரி தண்ணி இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்தோன்னா வந்துடும். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இட்லி ஆஃப் பண்ண உடனே எடுக்காமல் ஒரு 10 மினிட்ஸ் அதிலே விட்டுட்டு எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இட்லி வந்துடும். உடனே எடுக்கிறப்ப துணியில் ஒட்டிக்கும். இது மாதிரி அழகாக இட்லி வந்துடும். உங்களுக்கு இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்ற ரெசிபி என்னோடய சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.